வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க, முகம்மது, இந்த உங்க கூட சில ஆட்கள் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க கூட சில ஆட்கள்லாம் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுல ஹசரத் பிலால், அது மட்டும் இல்லாம ஹசரத் அபுதர் சிஃபாரி போன்ற ஏழ்மையான சஹாபாக்கள், இவங்கெல்லாம் பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கடியில இருக்கக்கூடிய, ரொம்ப அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க, ரொம்ப ஏழ்மையானவர்கள். இவங்களெல்லாம் உங்க கூட நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவங்களெல்லாம் உங்கள்கிட்ட நெருக்கமாக நீங்க இருக்கிறீங்க, இவங்க கூட நீங்க நெருக்கமா இருக்காதீங்க, இவங்க கூட நீங்க நெருக்கமா இருக்க வேணாம். ஏன்னா அவங்களாம் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க, ஒரு ஏழ்மையானவர்கள், தாழ்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில இந்த செய்தியை சொல்றாங்க. இவங்க கூடலாம் நீங்க சேர்ந்து ஒட்டு உறவாடி இருக்காதீங்க என்பதாக சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களை விட அவர்கள் எனக்கு உயர்ந்தவர்கள். அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இவர்களுடைய இறை நம்பிக்கை இருக்குது, அது ஆக உயர்வானது. எனவே நபியே, இவர்கள் என்னிடத்தில் ஆக உயர்ந்தவர்கள். இவருடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த வாடைகளுக்கு, அவங்க உடம்புல இருந்து வாடைகள் வரும், ஏன்னா மாற்று துணி இருக்காது, அவ்வளவு கடுமை, அவ்வளவு சிரமத்துல ஆரம்ப காலத்துல இருக்கும் பொழுது அந்த வாடையை கூட என்ன செய்யக்கூடாது, இழிவாக எண்ண வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க, இவர்கள் ஏழைகள், இவங்க ஏழைகள். நீங்க உங்களுடைய பார்வையில அவங்க ஏழைகள், உங்களுடைய பார்வையில அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க, உங்களுடைய பார்வையில அவங்க என்ன செய்யல, அவங்கள்ட்ட பொருளாதாரம் பணம் எதுவுமே இல்லை, ஆனால் அவர்கள் இறை நம்பிக்கையில் உயர்வானவர்கள். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இறை நம்பிக்கையும் ஆக உயர்வானது. எனவே இவர்களே எனக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கல, வசதி வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கல, அவருடைய அழகை பார்க்கல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கல, அவருடைய கீழ்த்தரமானவரா மேல்மிக்கவரா, இதை எதையுமே அவங்க பார்க்கல. அவங்க பார்த்தது அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூதர் சிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த சஹாபாக்களுடைய அந்த இறை நம்பிக்கையை தான் அல்லாவும் பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதரும் பார்த்தார்கள். அப்ப இறை நம்பிக்கை ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, ஆக உயர்வான ஒரு நிலையை உருவாக்குவான். யாரெல்லாம் அவரை வெறுக்கிறாங்களோ, அவரை வெறுக்கிறது 2 பேரா இருந்தா, அவரை விரும்புவதை அல்லாஹ் அதிகமான மக்களாக அவரை விரும்பக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இறை நம்பிக்கை எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இறை